அன்பின் உள்ளங்களே, ஒரு அற்புதமான வெப் சீரிஸ் த சோசன் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் 5 பாகங்கள், 5 சீசன்ஸ் வந்துவிட்டன. 6வது சீசன் வரப்போகின்றது. இன்னும் ஒரு சீசன், அத்தோடு இந்த சோசன் சீரீஸ் முடிய போகின்றது. இந்த சோசன் சீரீஸ் எதை குறித்தது அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்தது. உலகத்தில் இந்த சீரீஸை பார்க்கக்கூடியவர்களில் 3/2 பங்கு கத்தோலிக்க மதத்தை சாராதவர்கள் அப்படின்னு கணக்காய்வு சொல்லுகின்றது. இதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஒரு சாதாரண மனுஷன் போன்று நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு, ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரை சித்தரித்து காண்பித்து இருக்கிறாங்க. இந்த சீரீஸில் ஒரு கட்டம் வருது. 2 பசங்க, அதில் ஒரு பையன். இந்த 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், மரத்தில் ஏறுறான். மரத்தில் ஏறி அங்கே இருக்கிற கொப்பை பிடிக்கும்போது அந்த கொப்பு உடஞ்சி கீழே விழுறான். கீழே விழுந்ததும் அவனை தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவனால் நடக்க முடியல, அவனுடைய கால்கள் முறிந்து போன நிலை. இப்போது இவனும் இவனுடைய சகோதரனும் 2 பேரும் தான். அப்போது கால் உடைஞ்சவனுக்கு கால் சரி வரவே இல்லை. இதற்கிடையில் கால் உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரன் என்ன பண்ணுறான், இந்த சகோதரனை விட்டுட்டு போர் புரிவதற்காக பயிற்சி எடுக்க தீவிரவாத குழுக்களோடு போய் சேர்ந்து கொள்கிறான். அருமையாக சித்தரித்து காண்பிக்கப்படுகின்ற காட்சி இது. அதற்கு அப்புறமாக காண்பிக்கிறாங்க, இவன் நல்ல ஒரு இளைஞனாக, போருக்கு தயாரான ஒரு தீவிரவாதியாக உருவாகிய நிலை. இப்போ என்ன பண்றாங்க, இவனை அனுப்பி வைக்கிறாங்க குறிப்பிட்ட ஒருத்தரை கொல்லும்படியாக. அந்த குறிப்பிட்ட ஆள் யாரு அப்படின்னு சொன்னா, அவர்தான் பிலாத்துவுக்கு படை தலைவனாக இருக்கக்கூடியவன். அவனை கொல்லுவதற்காக இவனை அனுப்புறாங்க. அப்படி அனுப்புகின்ற வேளையில இவனுக்கு இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லி அனுப்புறாங்க. சின்ன வயசுல கால் உடைஞ்சு போன உன்னுடைய சகோதரன் எருசலேம்ல இந்த பெத்சதா என்கின்ற குளத்தின் அருகில தான் இருக்கிறான். அவன் அந்த குளத்துல தண்ணீர் கலங்குகின்ற பொழுது இறங்கி சுகமடையும்படியாக அங்கே இருக்கிறான். நீ விரும்பினால் உன்னுடைய சகோதரத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இந்த 2 சகோதரங்களும் சந்திக்கிற அந்த நிலையை காண்பிப்பாங்க. அவ்வளவுக்கு தத்துரூபமாக இருக்கும். இப்போ போர் புரிவதற்காக தீவிரவாத படையில போய் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல தீவிரவாதி என்கிற நிலையில வந்திருக்கக்கூடிய சகோதரன், அவனுடைய பெயர் சீமோன். வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தீவிரவாதி ஆகிய சீமோன் அப்படின்னு சொல்லி. சீமோன் வர்றான். வந்தவன் என்ன செய்யறான், வந்துட்டு பார்க்கிறான் தன்னுடைய சகோதரத்துக்கு எந்திரிக்க கூட முடியாது. அப்போது 2 பேருக்கு இடையிலையும் போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் இவன் தம்பியை பார்த்து சொல்லுவான், யார் நீங்கள்? நான் தான் உன்னுடைய தம்பி அப்படின்னு தம்பி அண்ணனுக்கு தன்னை அறிமுகப்படுத்துவான். ஓ அப்படியா, சரி எங்கே போயிருந்த? இத்தனை வருஷ காலமாக 38 வருஷம் ஆயிடுச்சு, எங்கே போயிருந்த? இல்லை, நம்முடைய மக்களை விடுதலை செய்வதற்காக, விடுவிப்பதற்காக போயிருக்கு. அதற்காகத்தான் நான் இந்த படையில் சேர்ந்திருக்கிறேன். அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஊர் உலகத்தெல்லாம் விடு, உன் சொந்த சகோதரத்தை பாரு, நான் விடுதலையான நிலையிலையா இருக்கிறேன், என் நிலையை பாரு, என்னால் தனிச்சு எந்திரிக்க கூட முடியாது. அப்போ இந்த சகோதரன் என்ன பண்ணுவான், லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்லுவான் ஒரு காரியம். இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய மக்களுக்காக போராடுவது தான் என்னுடைய லட்சியம். ஒருவேளை நான் மக்களுக்காக போராடாமல் இருக்கணும் அப்படின்னா, நீ வணங்குகிற தெய்வம் உன்னை சுகப்படுத்தி நீ எந்திரிச்சு நடக்கிறத நான் பார்த்தால் இந்த தீவிரவாதத்தை நான் முற்றுமுழுதாக விட்டுருவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரத்தை விட்டுட்டு அவன் போவான்னு சொன்னா, அவன் யாரை கொல்லணுமோ அவன் இவனுடைய கண்ணில் பற்றுவான். ஆகவே என்ன பண்ண, எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனை கொல்லுவதற்கு ரெடியாக கத்தி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். போயிட்டு இருக்கிற நேரத்தில் இங்க இயேசு வந்து இந்த 38 வருஷ காலமாக வியாதியில கிடந்த இந்த சகோதரத்தினுடைய சகோதரத்தை சுகப்படுத்திட்டு அவரை படுக்கையோடு எந்திரிச்சு போகும்படியா சொல்றான். அவன் எழுந்து நடந்து வர்ற நேரத்தில் இந்த பக்கமாக இவனுடைய சகோதரன் கத்தி எடுத்துட்டு அவனை குத்தும்படியாக, யாரு, பிலாத்தினுடைய அந்த படைத்தலைவனை குத்தும்படியாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீரென்று பார்த்தால் அங்கு ஒரு வீதி வழியில இவன் கண்களுக்கு ஒருத்தர் தெரிய, யாரென்று பார்த்தால் எந்த சகோதரம் எந்திரிச்சு நடந்தா மெய்யான தெய்வம் உன்னை சுகப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இந்த காரியங்களை எல்லாம் விட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னானோ, அதே வார்த்தைகள் அவருடைய மனதுக்கு தோன்றுகிறது. உடனடியாக அவன் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய சகோதரத்தை சுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடித்து அறிந்து கொண்டு இயேசுவின் சீடனாக போய் சேர்ந்து கொள்ளுகிறான். அன்பின் உள்ளங்களே, தத்துரூபமான காட்சி, பார்ப்பதற்கு அழகாக மாத்திரமல்ல, அழுகையை கூட கொண்டு வரக்கூடிய காட்சி. அவ்வளவுக்கு அற்புதமாக சித்தரித்து காண்பிக்கப்பட்டு இருக்கக்கூடியது. இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே இயேசு வருகிற பொழுது அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி என்ன தெரியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க தேவையில்லை. அப்போ இந்த தேவையில் இருக்கிற எல்லாரையும் என் இயேசு சுகப்படுத்தலை, இவனை மாத்திரம் இயேசு சுகப்படுத்துறாரு அப்படி என்கின்ற கேள்வி என்னுடைய மனதில் எழுந்தது. அதற்கு அற்புதமான ஒரு பதிலை அந்த காட்சியில் வைத்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இயேசு ஆண்டவர் வர்றாரு, வந்துட்டு இவன்கிட்ட கேட்குறாரு, சுகமடைய விரும்புகிறாயா? அவனுக்கு புரியவே இல்லை. அவன் சொல்லுவான், எனக்கு ஒருத்தருக்கும் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி. இயேசு சொல்லுவார், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே கொடுக்கலே, சுகமடைய விரும்புகிறாயா? அதுக்கப்புறமா ஒரு காரியம் சொல்லுவார், இந்த இடம் உனக்கு தேவையே இல்லை, நீ இந்த இடத்துக்கு சொந்தமானவனே கிடையாது, நீ எந்திரி போகலாம். அதாவது அவர் சொல்ற காரியம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி இருக்குது. அவங்க தண்ணீர் கலங்குகிற பொழுது அவர்கள் நம்பிக்கை நிமித்தம் அந்த தண்ணீர்ல இறங்கி அவர்கள் சுகமடையலாம். அவர்களுக்கான வாய்ப்பு அங்க கிடக்குது. ஆனா உனக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. நாம் வந்திருக்கிறேன், வாய்ப்பு இல்லாத இடத்துல நாம் வந்திருக்கிறேன், நான் உனக்கான விடுதலையை கொடுப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் வாய்ப்புகள் இன்றி எல்லாம் முடிஞ்சிருச்சுது, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுது, விரக்தியின் சூழ்நிலையில விரக்தியின் ஓரத்துக்கு தள்ளப்பட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறீங்க. உங்களை தேடி இயேசு வருகிறார். அன்னைக்கு 38 வருஷ காலமாக குளத்தின் அருகில கடந்தவனை நோக்கி வந்தது போல உங்களை நோக்கி ஆண்டவர் வர்றாரு. கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது, கொஞ்சமாவது வாய்ப்பு இருந்தது. இவனுக்கு 38 வருஷ காலமாக கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடைக்கல. ஆனா அவன் பொறுத்திருந்த அந்த 38 வருஷ காலத்திற்கும் பயனாக ஒரே நொடி பொழுதில் முழுவதுமான விடுதலையை பெற்றான். உடனடியாகவே இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் ஹீலிங். அது போன்று உங்கள் வாழ்க்கையிலும் பல வருஷ காலமாக உங்களுக்கு கைகூடாத காரியங்கள் இன்ஸ்டன்டாக, உடனடியாக நம்பிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். உடனடியாக உங்களது வாழ்க்கையில் கிடைக்கத்தான் போகிறது. அது கிடைக்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்வை காணப்போகின்றீர்கள். அது இதுவரை உங்களுக்கு சுகமடையாத வியாதியாக இருக்கட்டும், இதுவரை கிடைக்காத குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இதுவரை கைகூடாத திருமண பந்தமாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆண்டவர் நினைத்தால் உடனடியாக உங்களது வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.